வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது 7வது வீடியோ. இதற்கு முந்தைய வீடியோவில் 6வது வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்க, இந்த கன்சிடரேஷன்ஸ் எல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்தது என்ன செஞ்சோம் அப்படின்னாக்க, அடுத்த வீடியோவில் கான்ட்ராக்சுவல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோன்ற விஷயத்தை சொல்லியிருந்தேன். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கான்ட்ராக்சுவல் கெப்பாசிட்டியை இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 எந்தெந்த செக்ஷன்ஸ் டீல் பண்ணுதுங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதாவது செக்ஷன் 10 செக்ஷன் 12 வரைக்கும் நமக்கு என்ன செய்யுதுனாக்க, இந்த கான்ட்ராக்சுவல் கெப்பாசிட்டியை டீல் பண்ண போகுதுங்கிற விஷயத்தை திரும்ப சொல்லிடுறேன். இந்த கான்ட்ராக்சுவல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறதுனாக்க, இட் இஸ் ரிலேட்டட் டு த பர்சன்ஸ் தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு இன்வால்வ் இன் தி கான்ட்ராக்ட். அவங்களுடைய கெப்பாசிட்டி, அதைத்தான் கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட். நபர்கள் ஈடுபட போகிறாங்கன்னாக்க அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறத பார்க்கணும். ரைட். இந்த தகுதி நிலை, ஒப்பந்தத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களின் தகுதி நிலை என்ற வார்த்தையில் சொல்கிறோம். இதை ஒப்பந்தத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களின் தகுதி நிலை அப்படின்ற வார்த்தையில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னாக்க, இதை பார்க்க போகிறோம். ரைட். அது என்ன தகுதி நிலை அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னாக்க, இதை இன்னொரு வார்த்தையில் அழகாக சொல்லணும் அப்படின்னாக்க, ஒப்பந்த தகவுடைமை அல்லது தகுதித்திறன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல போகிறோம். ஒப்பந்த தகவுடைமை அல்லது தகுதித்திறன். இதை பற்றி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 செக்ஷன் 10 என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அது என்னங்கிறத நான் வாசிக்கிறேன் பாருங்கள். செக்ஷன் 10 ஆஃப் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் requires the parties to be competent to make a valid contract. செக்ஷன் 10 என்ன சொல்லுது? நபர்கள், ஒப்பந்தத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களுடைய தகுதி நிலை சரியாக இருந்தால் மட்டுமே அது செல்லத்தக்க ஒப்பந்தமாக கருதப்படும் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க. செக்ஷன் 10 ஸ்டேட்ஸ் ஆல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் கான்ட்ராக்ட்ஸ். எல்லா உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களாகும் அப்படின்ற விஷயத்தை சொல்லிடுறோம். சொல்கிறது புரியுதுங்களா? அப்படி இருக்கும் பொழுது எப்போ அது ஒப்பந்தங்களாக மாறும் அப்படின்னாக்க, இஃப் தே ஆர் மேடு பை த ஃப்ரீ கான்சென்ட். ஃப்ரீ கான்சென்ட்டுங்கிறதுனாக்க சுயேட்சையாக இசைவு. யாரும் சொல்லியோ, யாரும் மிரட்டியோ, யாரும் தகாத விஷயங்களை சொல்லியோ, ஏமாற்று வேலை மூலமாகவோ கான்சென்ட்டை வாங்கியிருக்கக்கூடாது. இட் ஷுட் பி எ ஃப்ரீ கான்சென்ட் ஆஃப் த பார்ட்டிஸ். அதைத்தான் சொல்கிறாங்க காம்பீட்டன்ட் டு கான்ட்ராக்ட். யாருக்கு ஃப்ரீ கான்சென்ட் இருக்கும், யாருக்கு அந்த சுயேட்சையான சிந்தனை இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போவே நம்மளே சில பேர் என்ன செய்வோம்னாக்கா, நிறையா பேர் எத்தனை வயசில் உட்பட்டவங்களாக இருந்தாலும் நினச்சி மாற்றி பேசுகிற ஆட்கள்லாம் இருக்கிறோம் இல்லையா. அது நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒன்று சொல்லுவோம், நாளைக்கு ஒன்று சொல்லுவோம், நாளைக்கு கழிச்சு ஒன்று சொல்லுவோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம் அப்படின்னாக்கா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் நினச்சி பேசுவார். அப்போ அவர் ஒரு கிறுக்கு மாதிரி. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நம்ம மேலே பாஸ் ஆகும். பட் நம்ம இருக்கும் பொழுது நம்ம இப்படித்தான் யாரையும் ஜட்ஜ் பண்ண விட்டுறக்கூடாதுங்கிறது இயல்பு தான். இவர் இப்படித்தான் அப்படிங்கிற முத்திரையை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா நம்ம மேலே குத்த விடக்கூடாதுங்கிறது. பட் அவருடைய தகுதித்திறனை அது குறைக்கிற விதத்தில் நாம் நடந்து கொள்ளக்கூடாது ஒவ்வொருத்தரும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறோம். அப்போ அந்த ஃப்ரீ கான்சென்ட்டுங்கிறது எப்போ கிடைக்கும், எப்போ உருவாகும்னா, நல்ல மனநிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் உருவாகும். ரொம்ப வயசானவங்களுக்கு, அம்னீஷியா வந்தவங்கள்லாம் இதில் சேர முடியுமானா சேர முடியாது. ரொம்ப ஓல்டேஜ் ஆச்சு அப்படின்னாக்கா அல்சிமர், நம்ம ஞாபக மறதி நோயெல்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா, அவங்க குழந்தைகள், அவங்களுக்கு எப்படி இருக்கும், விளையாட்டு புத்தி இருக்கும். ஒன்று சொல்லியிருப்போம், அதில் அவங்களுக்கு என்ன தேவையோ, அந்த வயசுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். மற்றதெல்லாம் என்ன செய்யாது, ஞாபகத்தில் இருக்காது இல்லையா. அதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க, ஆல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் கான்ட்ராக்ட்ஸ் இஃப் they are made by the free consent of the parties competent to the contract அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ அந்த காம்பிட்டன்சினா என்ன, தகுதி நிலைனா என்ன, அதுதான் நம்மளுக்கு இங்கே என்ன செய்யுது அப்படின்னாக்க தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் வந்துடும். தகுதி திறன்னா என்ன,
எலிஜிபிலிட்டினா என்ன அப்படிங்கிறது, கேப்பபிலிட்டினா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வர்றோம் இல்லையா? ரைட், இப்போ பார்ப்போம். த டேர்ம் கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட் இஸ் டிஃபைன்ட் இன் செக்ஷன் 11 ஆஃப் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எவ்ரி பர்சன் இஸ் காம்பிட்டன்ட் டு கான்ட்ராக்ட். எல்லா நபருமே ஒப்பந்தத்திற்கு தகுதியுடையவர்கள். ஹூ இஸ் ஆஃப் த ஏஜ் ஆஃப் த மெஜாரிட்டி, அந்த தகுதியுடைய வயதை அடைந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள். முக்கியமாக சொல்கிறாங்க, அந்த தகுதியுடைய வயது அப்படின்னாக்க எதை சுட்டி காமிக்கிறாங்கன்னாக்க, சட்டத்தின் கண்ணில் அவங்க அதற்கான சட்டம் என்னவோ அந்த சட்டத்தின் உட்பட்டு அவர் தகுதியுடையவராக இருக்க வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் அண்ட் ஹூ இஸ் ஆஃப் சவுண்ட் மைண்ட், நல்ல மனநிலையில் இருக்க வேண்டும். அண்ட் இஸ் நாட் டிஸ்குவாலிஃபைடு ஃப்ரம் கான்ட்ராக்டிங் by any law to which he is subject. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சட்டத்தின் மூலமாகவும் அவர் தகுதியற்ற நிலையை பெற்றுவிட்டார் என்ற சூழ்நிலையில் அவர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது எவ்ரி பர்சன் இஸ் காம்பிட்டன்ட் டு கான்ட்ராக்ட், ஹூ இஸ் ஆஃப் தி ஏஜ் ஆஃப் த மெஜாரிட்டி அக்கார்டிங் டு த லா டு விச் ஹீ இஸ் சப்ஜெக்ட், அண்ட் ஹூ இஸ் ஆஃப் சவுண்ட் மைண்ட், and is not disqualified from contracting by any law to which he is subject. இந்த மெயினாக இந்த 3 விஷயத்தை சொல்கிறாங்க. ரைட், என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, இதில் யார் யாரெல்லாம் வர முடியாதுங்கிறத டீசெண்டாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, செக்ஷன் 11 பிரகாரம் மைனர்ஸ். மைனர்னால் நம்ம வேறு சிந்தனைக்கு போயிடக்கூடாது. சினிமாவில் வருவாங்கள்ல மைனர், அவங்க கிடையாது. இங்கே மைனருங்கிறவர் யாருன்னாக்க இளவர்கள், இளவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செகண்ட் பர்சன், பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட், நல்ல மனநிலையில் இல்லாதவர்கள். தேர்ட், பர்சன்ஸ் டிஸ்குவாலிஃபைடு பை எனி லா டு விச் தே ஆர் சப்ஜெக்ட். இந்தியாவில் பொதுவாக நம்ம இங்கே இந்தியா இருக்கிறனால அந்த வார்த்தையை சொல்கிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள், எந்த சட்டங்கள் இருக்கோ அந்த சட்டங்களின் வாயிலாக ஒரு நபர் தகுதியற்றவர் என்று கூறப்பட்டிருந்தால் அவர் ஒப்பந்தத்திற்கு தகுதியில்லாதவர்கள் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். they don't have the capacity to contract. யார் யார் அப்படின்னாக்க, in general as per section 11, minors and the persons with unsound mind and the persons those who are disqualified by any law to which they are subject. இந்த 3 விஷயங்களுடைய நபர்கள்னா அந்த அக்ரிமெண்ட், அந்த கான்ட்ராக்ட் இஸ் வாயிட் அவங்க இருந்தால் அதில். இதுதான் நம்ம சொல்லக்கிறோம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு கேஸ் சொன்னேன், மைனர் அப்படின்ற வார்த்தையில் சொன்னேன். ஹூ இஸ் அ மைனர், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு ஏதாவது சட்டம் இருக்கா? இருக்குது. என்ன சட்டம்னாக்க, தி இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட் 1875 கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தில் செக்ஷன் 3 சொல்லியிருக்கிறாங்க யாரெல்லாம் மைனர் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாமா? எ மைனர் இஸ் அ பர்சன் who has not completed 18 years of age. 18 வயது யாருக்கு பூர்த்தியாகவில்லையோ அவர்களெல்லாம் இளவர்கள் என்று கூறப்படுகின்றார்கள். 18 வயது பூர்த்தியாகிருக்கணும். 18 வயது ஆரம்பிச்சிருக்கக்கூடாது. நேற்றோட 17 முடிஞ்சு இன்றைக்கி 18 ஆகிருக்கு, அவங்க எலிஜிபிளானா? நோ. 18 முடிஞ்சு 19 ஆரம்பிச்சிருக்குன்னா தான் தே ஆர் எலிஜிபிள். சொல்கிறது புரியுதுங்களா? கம்ப்ளீட்டட், அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறான்னாக்க, ஹூ இஸ் அ மைனர்னா, எ மைனர் இஸ் அ பர்சன் who has not completed 18 years of age. அவங்க டேட் ஆஃப் பர்த்திலிருந்து 18 years of age கம்ப்ளீட் ஆகாதவங்கெல்லாம் இளவர்கள் என்று சொல்ல போகிறோம். அதுபோக சில சமயங்களில் 21 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த சட்டம் சொல்லுது. அது எப்போ அப்படின்னாக்க, அவங்க இளவரன்னு சொல்லிட்டோம், குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த கிரைட்டீரியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய கோடீஸ்வரனுடைய வாரிசு, அந்த கோடீஸ்வரருக்கான தாய் தகப்பனார் இல்லை, அவர்கள் சம்பாதித்த சொத்து 150 கோடி இருக்குது,
அவருக்கு ஒரே பையன் அல்லது ஒரே பொண்ணு, அவங்களுக்கு இன்னும் 18 வயசு பூர்த்தி ஆகலை. இப்போது நீதிமன்றம் மூலமாக, ஏன்னா சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்கன்னாக்கா அப்படியே விட்டுற முடியாது, அவங்கள ஏமாற்றி எதுவும் பண்ணிடவும் முடியாது, பண்ணினா சட்டப்படி குற்றமாக மாறிடும். என்ன செய்வாங்கன்னாக்கா, இவர் வந்து சின்னவராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னாக்கா ஒரு பாதுகாவலரை நியமிக்கணுங்கும்போது நெருங்கிய தொடர்புடைய சொந்தம் இல்லை, சொந்தம் அப்படி இல்லை அப்படின்னாக்க அட்வொகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரான ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு அப்ளை பண்ணுவாங்க. ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து அப்ளை பண்ணுவாங்க. அவங்கள நீதிமன்றம் என்ன செய்யணும்னாக்க கார்டியன்ஸ் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட், கார்டியன்ஸ் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட் 1890 பிரகாரம் இந்த மைனர் பர்சனையும் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியையும் கவனித்து கொள்வதற்கு ஒருவரை நியமிக்கும் அந்த நீதிமன்றம். நியமிச்சாச்சுன்னா அந்த மைனர் 18 வயசு பூர்த்தி அடைஞ்ச உடனே சொத்தில் நேரடியாக உரிமை கொள்ள முடியாது. சொத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான், அதில் மாற்றம் இல்லை. அவர் 21 வயது முடிந்த பின்பு அந்த சொத்துக்களை நேரடியாக கையாளக்கூடிய உரிமை பெற்று விடுகிறார். அப்போ அந்த கார்டியன்ஷிப் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக லேப்ஸ் ஆயிருன்ற விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ ஃபினான்ஷியல் மேட்டர் ரிலேட்டடாக வந்துச்சு அப்படின்னாக்க 21 இயர்ஸ், ஓட்டிங் ரைட் 18 சொல்லியிருக்கோம், 18 இயர்ஸ் கம்ப்ளீஷன் சொல்லிட்டு. அதே மாதிரி வித் த சூப்பரிண்டெண்டன்ஸ் ஆஃப் மைனர்ஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் அஸ்யூம்டு பை எ கோர்ட் ஆஃப் வார்ட்ஸ். கோர்ட் மூலமாகவே டைரெக்டாக அங்கே இருக்கக்கூடிய வக்கீல்களோ கோர்ட் நியமிக்கக்கூடிய அந்த நீதித்துறை சார்ந்த நபர்களோ அவங்கள கவனிக்கிறதுக்கு அந்த உட்படுத்தப்பட்டிருந்தாங்கன்னாலுமே அவங்க அந்த மைனர்ஸுடைய ப்ராப்பர்ட்டியை ப்ராப்பராக டீல் பண்ணிட்டு வரணும். 21 வயசு அந்த நபருக்கு பூர்த்தி அடைஞ்ச உடனே பவர்ஸை பூரா அவங்களுக்கு அந்த மைனருக்கு லீகலி ரெஸ்டோர் பண்ணி கொடுத்துடணும். இதுதான் எலிஜிபிலிட்டி. இந்த லா ரிலேட்டிங் டு மைனர்ஸ் என்னென்ன இருக்குது, என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். அதாவது இளவர்களுக்கு தொடர்பான சட்டம். ஆக்சுவலாக நம்ம இங்கே சொல்லக்கூடிய மைனர் அந்த கேட்டகரியே இட் இஸ் அ டிசபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது டிசபிலிட்டின்னு கூட சொல்கிறோம். ஹீ இஸ் disabled person to enter in the contract because of his age or her age அப்படின்னு சொல்கிறோம். அது இட் ஷோஸ் த டிசபிலிட்டி அவங்களுடைய அந்த மெஜாரிட்டி பார்க்கும்போது. பட் அது டிசபிலிட்டி கிடையாது. என்ன அப்படின்னாக்க the law itself protects that infants, minors, சொல்கிற புரியுதுங்களா, குழந்தைகள் இளவர்கள்னு சொல்லக்கூடியவங்களை பாதுகாக்குது. சட்டம்தான் அவர்களுக்கு பாதுகாவலனாக இருக்குன்ற விஷயத்தை சொல்கிறோம். அவங்களுக்கு தொடர்பான உரிமைகள் அனைத்தும் சட்டத்தின் மூலம் பாதுகாக்கப்படுகிறது. சொன்னாலும் சொல்லாட்டினாலும். கோர்ட்டுக்கே போகலப்பா, பல கோடி ரூபாய்க்கு சொந்தமான ஒருத்தர் இறந்துடுறாரு, அவருக்கு ஒரே வாரிசு, கோர்ட்டுக்கெல்லாம் அப்ரோச் பண்ணாமல் விட்டாங்க, அப்பையும் அந்த சட்டம் அவர்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும். ஒரு காலத்தில் இவர் மேஜரான பிறகு இந்த ப்ராப்பர்ட்டி இன்னார் பேரில் இருந்துச்சு, இவர் மைனராக இருக்கிற காலத்தில் அது மாற்றப்பட்டிருக்குங்கிறது நிரூபிக்கப்பட்டால் அந்த வாரிசுதாரராக இருக்கக்கூடிய அந்த மைனராக இருந்து மேஜரான பார்த்தீங்களா, அவங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு கிடைக்கும். அதான் முக்கியமான விஷயம், தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த லா ப்ரொடெக்ட்ஸ் தட் மைனர்ஸ் அண்ட் இன்ஃபேன்ட்ஸ். தி ஜட்ஜஸ் வில் பி ஆக்டிங் as தி கவுன்சிலர்ஸ் டு தி மைனர்ஸ் அண்ட் இன்ஃபேன்ட்ஸ். அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, கவுன்சிலர்ஸாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லித்தரக்கூடியவங்களாக இருந்து பாதுகாப்பு தரக்கூடியவர்களாங்க. அதே மாதிரி த லா பர்சன்ஸ் ரிலேட்டட் டு த லா, அந்த அந்த லா டிபார்ட்மெண்ட், அந்த என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க த ஜூரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சர்வெண்ட்ஸ், அவங்க என்ன செய்கிறாங்க, தே வில் பி த கார்டியன். நியமிக்கணும்னு அவசியம் இல்லை, நியமிக்காட்டினாலுமே பாதுகாவலர்களாக அவங்க செயல்படுவாங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதைத்தான் நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்தது இந்த மைனர்ஸ் அக்ரிமெண்ட்டில் ஈடுபடலாமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்பொழுது எது எதெல்லாம் சரி வரும், எது எதெல்லாம் சரி வராதுங்கிற விஷயத்தையும் நம்ம ஒத்து வரும், ஒத்து வராது, செய்யலாம், செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். an agreement with a minor is void ab initio. தொடக்கத்திலேயே அந்த ஒப்பந்தம் இளவருடன் போடப்பட்டிருந்தால் அந்த ஒப்பந்தம் செல்லவே செல்லாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிடுறாங்க. அதை மீறி ஒப்பந்தம் போட்டு அந்த மைனர்கிட்டேருந்து சில பேர் ஏதானும் பயனடைஞ்சிருந்தாங்கன்னா
இதை ஒரு சமயத்தில் நிரூபிக்க காலகட்டம் வந்தால், ஈவன் நமக்கு மேஜராக வந்துட்டு கூட நிரூபிக்கலாம் வந்தால், எவ்வளவு இவர்கள் பெற்றார்களோ மைனராக இருக்கும் பொழுதோ இல்லை மைனரிடமிருந்து பெற்றார்களோ அதை அப்படியே திருப்பி கொடுக்க வேண்டும்ங்கிற சட்டத்தையும் சொல்லுது. எதுலனாக்க செக்ஷன் 65 சொல்லுது. என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போமா. அக்கார்டிங் டு செக்ஷன் 65 ஆஃப் தி கான்ட்ராக்ட் ஆக்ட், when a contract becomes void, any person who has received any advantage under such contract is bound to restore it. வாய்ட் கான்ட்ராக்டில் பெனிஃபிட் அடைஞ்சாலே அதை ரெஸ்டோர் பண்ணுங்கிற சட்டம். இந்த மைனருடனான கான்ட்ராக்ட் வந்து அக்ரிமெண்ட் போட்டோம்னாக்க இட் இஸ் வாய்ட் அபினிஷியோன்ற வார்த்தையும் சொல்லிட்டோம். அப்போது கண்டிப்பாக அவங்க என்ன செய்யணும், அதை திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கும், இல்லை அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அப்படின்ற விஷயத்தை சொல்லிடுறாங்க. செகண்ட், த ரூல் ஆஃப் எஸ்டோப்பல் does not apply to a minor. What is that estoppel? முரண் தடை சான்று, இல்லைன்னாக்கா இதை மறுப்பு தடை, மறுக்க இயலாதது. சில பேர் என்ன செய்வாங்கன்னாக்க ஏமாத்தலை பண்ணுவாங்க. மைனர் பல கோடிக்கு சொந்தக்காரர், கோர்ட் வந்து வேறு யாரையோ அவங்களுக்கு லீகலாக கார்டியனாக நியமிச்சிருக்கு முறைப்படி. இதில் ஊழலுக்கு வந்து இந்த பையனை எல்லாமே பார்த்துக்கிறது நான் சொல்லி தான் எல்லாமே நடக்கும், இவன்ட்ட நான் சொன்னால் கேட்டுக்கிருவேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி இவர் என்ன செய்கிறாரு, ஏமாற்று வேலையில் ஈடுபடுறாருனாக்க அது செல்லாது, ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. அதனால் அவர் அப்படிப்பட்ட ஆளோட யார் ஒப்பந்தம் போட்டாலும் அது அந்த மைனரையோ மைனருடைய ப்ராப்பர்ட்டியோ என்ன செய்யாது, அது பாதிக்காதுன்ற விஷயத்தை சொல்லிடுறாங்க. பிகாஸ் ஹீ இஸ் நாட் அஃபீஷியலி எ பர்சன் டு டேக் கேர் ஆஃப் தி மைனர். அதனால தான் அந்த ரூல் ஆஃப் எஸ்டோப்பல் டஸ் நாட் அப்ளை டு எ மைனர்ன்ற விஷயத்தை சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு வாசி காமிக்கிறேன். த ரூல் ஆஃப் எஸ்டோப்பல் does not apply to a minor. That is, minor is not estopped from pleading his infancy in order to avoid a contract, even if he has entered into an agreement by falsely representing that he was of full age. இதுதான் முக்கியம். இல்லை நான் மைனர் கிடையாது, இவர் மேஜர் தான் சொல்லிட்டு யாரான்னு ஒரு சொல்லி வந்தாலோ இல்லை அவரையே சொல்ல வச்சு வந்தாலுமே அது செல்லாது, ரெக்கார்டு தான் பேசும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. In other words, where any infant represents fraudulently or otherwise that he is of age and thereby induces another to enter into a contract with him, then in an action found on the contract, the infant is not estopped from setting up infancy. சொல்கிறது புரியுதுங்களா? இதை நம்ம கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறோம். அதே மாதிரி நோ ரெஸ்டிடியூஷன் எக்ஸப்ட் இன் சர்டன் கேசஸ். ரெஸ்டிடியூஷன்னா என்னது அப்படின்னாக்க மறுசீரமைப்பு. ஆல்ரெடி ஒரு விஷயம் ஒப்பந்தம் இருக்கும், அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும், அதை மறுசீரமைப்பு, ரெஸ்டிடியூட், ரீஃபார்ம்ஸ்னு சொல்ல முடியாது, ரெஸ்டிடியூட் பண்ணுவாங்க. மறுசீரமைப்பு என்ன செய்வாங்க அப்படின்னாக்க பண்ணுவாங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். A minor cannot be ordered to make a compensation for a benefit obtained under a void agreement. ஒரு வாய்ட் அக்ரிமெண்ட் மூலமாக ஒரு மைனரை வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த உத்தரவும் பிறப்பிக்க இயலாது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. பிகாஸ் செக்ஷன் 64 and 65 of the Contract Act, which deals with restitution, apply only to contracts between competent parties and are not applicable to a case where there is not and could not have been any contract at all. தகுதியான ஒப்பந்தத்தில் மட்டுமே ஒப்பந்தத்துக்கான கூற்றுகள் மறுசீரமைப்புக்கு உட்பட்டது. தகுதியற்ற செல்லாத ஒப்பந்தங்களாக இருந்தால், ஏன்னா மைனரோட போடுற ஒப்பந்தம் என்ன சொல்லிட்டோம், இட் இஸ் வாய்ட். அதில் போயிட்டு நம்ம என்ன கேட்க முடியாது, we cannot ask for any restitutions அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. அடுத்தது மைனர்ஸ் லயபிலிட்டி ஃபார் நெசசரிஸ். மைனர் இஸ் லயபிள் ஃபார் நெசசரிஸ். அவருக்கு அத்தியாவசிய தேவைகள் இருக்கத்தானே செய்யும், உண்மைதானே அது. அதாவது நெசசரி சப்ளைட் ஆர் நெசசரி சர்வீசஸ் ரெண்டர்ட் டு ஹிம் ஆர் his minor dependents. In other words, if a person supplies necessaries to a person who is incapable of entering into a contract or to anyone whom such incapable person is legally bound to support, then he can claim reimbursement from the property of such incapable person. சொல்கிறது புரியுதுங்களா? அவர் மைனர் தான், அவர் மைனருங்கிறதுக்காண்டி அவர் மேஜர் ஆகிற வரைக்கும் அவருக்கு சம்பந்தப்பட்ட அத்தியாவசிய தேவைக்கான செலவில் பூரா நான் மேற்கொண்டு வரேன்.
முறையான ஆள் தான் நான், முறையற்ற ஆள் கிடையாது. நீதிமன்றம் அங்கீகரிச்சிருக்கு. கடைசியில் அவர் மேஜரான பிறகோ இல்லை எனக்கு தேவை வரும்போதோ நீதிமன்றத்தின் மூலமாக அதுக்கு நான் என்னென்ன நெசசிட்டிஸுக்கு அந்த மைனருக்கு செலவழிச்சிருக்கேனோ அதெல்லாம் கொடுத்தோம்னாக்க மைனர்கிட்டேருந்து வாங்க வேண்டியதில்லை. அந்த மைனர்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து இவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் அதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது இது ஒரு நெசசரிஸுக்கு கவனித்தா அவங்க பண்ணலாம். முதல்ல 3 பாயிண்ட்டுக்கு முடியாதுன்னு சொன்னோம். இந்த பாயிண்ட்டுக்கு முடியுன்ற வார்த்தையை சொல்கிறோம். அடுத்தது மைனர்ஸ் லைபிலிட்டி இன் டார்ட், TORT, டார்ட்னா என்ன சொல்லியிருக்கிறோம்? கொடுமை, குற்றம், சித்திரவதை, அநீதி. இந்த இடத்துல எது சூட்டபிள் நம்ம பார்ப்போம். த இன்ஃபேண்ட் இஸ் லையபிள் ஃபார் ஹிஸ் டார்ட். அவருக்கு ஏற்படக்கூடிய குற்றத்துக்கு அவர் தான் என்ன செய்கிறாரு, அந்த நிலை தான் காரணமாக இருக்குது. தட் இஸ் எ ராங் அன்லெஸ் த டார்ட் இஸ் இன் ரியாலிட்டி எ பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ஒப்பந்தத்தை முறிவு ஏற்படுறதுனால ஏற்படக்கூடிய கொடுமையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா the tort must be separate from an independent of contract, otherwise many contracts would be enforced on minors in an indirect manner. இந்த சித்திரவதை அநீதிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த அநீதிகளெல்லாம் மைனரோட ஒப்பந்தம் போட்டு நிகழக்கூடிய வகையில் வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னாக்க அது இன்டைரக்டாக மைனர்ஸை அக்ரிமெண்ட் போட்டால் செல்லாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இது வேறு எந்த வகையில் அதை உட்படுத்தலாம் சொல்லி யோசித்து வரக்கூடிய வில்லன்ஸ்லாம் இருக்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாதுனாக்க அனுமதிக்க முடியாது சட்ட ரீதியாக அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிடுறாங்க. சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. an infant hired a horse for riding and injured it by overriding. Here the infant had committed a tort. எக்ஸாம்பிள் சூட்டபிள் பாருங்கள். ஒரு சின்ன பையன் கூரையில் ஏறி போகிறான். வாடகை சைக்கிளை எடுத்து ஓட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். சைக்கிளை போட்டு நொறி தள்ளி விட்டான். அது அவன் செஞ்ச விளையாட்டு புத்தினால ஏற்பட்டது தான். பார்ப்போம். தட் இஸ் நெக்லிஜென்ஸ் இன் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். இட் வாஸ் ஹெல்டு தட் if an infant in the course of doing what he is entitled to do under the contract is guilty of negligence, he cannot be made liable in tort. சின்ன பையன் உடச்சி போட்டான்னா அவன் தான் பொறுப்புன்னு நம்ம போய் சொல்ல முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அவனே விளையாட்டு இல்லை. அவன் கையில் போயிட்டு விலை உயர்ந்த பொருளை ஏன் கொடுத்த? குதிரை ஓட்டிகிட்டு போகிறான் சின்ன பையன், அவன் ப்ராப்பராக ரைட் பண்ணணும். கொடுத்த வேலை செய்யணும், கூட போயிருந்துக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் கையில் கொடுத்த குதிரையை வேகமாக ஓட்டி குதிரையோட விழுந்து குதிரைக்கு நல்லா அடிபட்டு குதிரைக்கு முடியாமல் போச்சு. அப்போ இந்த சின்ன பையன் தான் பொறுப்புன்னு சொன்னால் சிரிச்சிருவாங்க. இப்போ சட்டம் பாரு எப்படி உங்களுக்கு பாதுகாப்பு தருது. ஸோ மைனஸ் லைபிலிட்டி இன் டாட்டை பொறுத்த மட்டும் இதில் அந்த மைனர் எந்த வகையிலையும் பொறுப்பேற்க வைக்க இயலாதுன்ற விஷயத்த சொல்லுவாங்க. அப்படி என்ன செய்வான்னாக்கா, ஒரு குதிரை இதே மாதிரி இந்த சின்ன பையன் டெய்லி குதிரையை கொண்டேன், சைக்கிளை உடைச்சான், காரை உடைச்சான், அதை உடைச்சான், இதை உடைச்சான், நம்ம என்னத்தான் காரணத்தை சொல்லி போகக்கூடிய ஆட்கள் வில்லைங்கள்லாம் இருக்காங்கல்ல கிளைம் பண்ணுறதுக்கு. அவன் பாட்டு BMW காரை என்ன செஞ்சிருக்கான், கொளுத்தி விட்டு இவன் தீயை கொளுத்தி விட்டான்னு சொன்னால் இவன் என்னத்தை கண்டது? சின்ன பையன் தான் பொறுப்புன்னு சொல்ல முடியுமா? நீதிமன்றம் அதை நம்பாது. அதைத்தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இன்ஃபேன்ட்ஸ் ஆர் செக்யூர்டு பை தி லா இன் அவர் கண்ட்ரி, நாட் ஓன்லி இன் அவர் கண்ட்ரி, இன் த வேர்ல்டு. உலகத்திலே எல்லா நாடுகள்லையுமே சின்ன குழந்தைகளுக்குனா அந்த இன்ஃபேண்ட், அந்த மைனர்களுக்குனாக்கா தனி ஸ்டேட்டஸ் கொடுத்துட்றாங்க, செக்யூரிட்டி கொடுத்துட்றாங்க. தே ஆர் சேவ்டு இன் எனிவே. எல்லா வழிகள்லையுமே அவங்க பாதுகாக்கப்படுறாங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நோ ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ். அடுத்தது இதில் இந்த மைனஸ் அக்ரிமெண்ட்டில் சின்ன பையனோட அக்ரிமெண்ட் போட்டுட்டோம், வில்லங்கம் வந்துருச்சு. இந்த கேஸுக்கு கோர்ட்டுக்கே முதல்ல போக முடியாது. அப்படியே போனாலும் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் கொடுப்பாங்களா நீதிமன்றத்தில்னா? நஹி, கொடுக்க மாட்டார்கள். சின்ஸ் an agreement by a minor is absolutely void, the court will never direct specific performance of such an agreement by him. ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சின்ன பையன் கூட ஏன் சவகாசம் வச்ச அப்படின்ற கேள்வியை மட்டும்தான் நீதிமன்றத்தில் கேட்பாங்க. அவன் தான் சின்ன பையன் தெரிஞ்சு போச்சுல. இல்லை எனக்கு தெரியாதீங்க, அதெல்லாம் பார்க்கலைங்க, I don't know about his majority status or minor status, I was unaware of that ன்னு சொல்லிட்டு ஒரு கேப்பபிள் பர்சன் போயிட்டு அந்த வார்த்தையை நீதிமன்றத்தில் சொல்ல முடியாது. அதை தான் சொல்கிறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நோ ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ். சப்போஸ் அப்படி போட்டு எந்தவித பாதிப்பு ஏற்பட்டாலும், சப்போஸ் அந்த மைனருக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க, கார்டியன் இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நீ என்ன செய்ய முடியாது, நம்ம போயிட்டு நம்ம
பாதிப்புக்கு இழப்பீடு கொடுன்னு கேட்கவும் முடியாது. அடுத்த கேள்வி, அவன் தான் சின்ன பையன் தெரிஞ்சு போச்சு இல்லை, எதுக்கே கொடுத்தீங்க? அதை போய் நீ அவங்க தான் சின்ன பையன் தான் உடைச்சானா, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? நான் பாருங்க, நான் வீடியோ எடுத்து காமிச்சான்னா, அப்போ நீயே அவனை உடைக்க சொல்லி எடுத்து என்கிட்ட காம்பன்சேஷன் வாங்குறதுக்காண்டியே இப்படி ஐடியா பண்ணி வரையா, நம்ம திருப்பிடுவோம். அதனால் பெற்றவர்களை கூட அந்த மைனஸ் பண்ணக்கூடிய அந்த அக்ரிமெண்ட் மூலமாக ஏற்படும் இழப்புக்கு பெற்றவர்கள் கூட அது பாதிப்புக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள்ன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். நோ ராட்டிஃபிகேஷன், இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் பண்ண முடியாது. எப்படி நோ ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கோர்ட் டைரக்ஷனில் மைனஸோட அக்ரிமெண்ட் போட்டு அதில் பின்விளைவுகள் ஏற்பட்டால் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறோமோ, நோ ராட்டிஃபிகேஷன் அது என்ன தெரியுமா? 16 வயசு இருக்கும். 16 வயசு இருக்கும்போது அவன் he will become as a major in 3 or 4 years நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவன்கிட்ட 40 கோடி ரூபா சொத்தை 10 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு டிரான்சாக்ஷன்லாம் முடிச்சுட்டு போயிட்டேன். கேள்விக்கு வரும்போது அப்போ நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, மேஜர் ஆகிட்டார், 21 வயசை கிராஸ் பண்ணிட்டாருன்னு. என்னப்பா இந்த மாதிரி சொத்து இருந்திருக்கு, நீங்கள் விற்றுட்டீங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த டாக்குமெண்ட்டில் இருக்குன்னு நீங்கள் தானுங்க சொன்னீங்க. உங்களுக்கு உங்கள் பேச்சை கெடுத்தா விற்று அவங்க தேக்கித்தான் விற்றுட்டேன். நான் அப்போ சின்ன பையன் என்கிட்ட ஒப்புதல் கொடுத்துருந்தாலும் செல்லாதில்ல, மேஜர் ஆகிட்டாரில் அவர் பேசுகிறார். இல்லை, நீங்கள் மேஜர் ஆன பிறகு உங்கள்கிட்ட ஒப்புதல் வாங்கிக்கலாம்னு சொல்லி செஞ்சுட்டேன், முடிஞ்சு போச்சுலன்னு. அப்படி சொன்னாலும் there is no chance for getting ratification. அதான் முக்கியமான விஷயம். The term ratification may be defined as the act of confirming or approving. The doctrine of no ratification implies that an agreement made by a minor cannot be confirmed by him on attaining majority. அந்த இளவர் வயசில் போட்ட ஒப்பந்தத்திற்கு அவர் அந்த இளவருங்கிற நிலையை தாண்டி வயதுக்கு வந்து விட்டால் அந்த சூழ்நிலை வந்துட்டோம் அப்படின்னா, எலிஜிபிலிட்டிக்கு வந்துட்டாருன்னா அப்போ அப்ரூவல் கொடுத்துக்கலாமான்னாக்க அப்படியெல்லாம் செய்ய முடியாதுன்னு விஷயத்த சொல்கிறாங்க. அடுத்தது, a minor can be a beneficiary. Incompetency of a minor to enter into contract means incompetency to bind himself by a contract. மைனர் வந்து கான்ட்ராக்டில் ஒப்பந்தத்தில் ஈடுபட முடியாதுன்னு சொல்லிட்டோம். அப்போ இருக்கும் பொழுது அவர் பெனிஃபிஷரியாக இருக்கலாமா? அது இருக்கலாம். அதனால் பாதிப்பு ஏற்பட்டாலும் கேஸ் போடலாம். அதை செய்கிறேன்னு சொன்னவங்க மேலே சொல்ல புரியுங்களா? A minor can be a payee or endorsee or a promisee in the contract. அது தப்பு கிடையாது. பட் அதில் பிரச்சனை ஏற்பட்டுச்சுனாக்க அது அந்த விளைவை அந்த காம்பிடன்ட் பர்சன் ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார். அதை தான் சொல்கிறோம். தட் இஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, இதை வந்துட்டு a minor can be a promisee or beneficiary. அதுதான் நம்ம சொல்கிறோம். ரைட். அடுத்தது, பார்ட்னர்ஷிப் பை மைனர். ரைட். கூட்டாண்மையில் இளவர்களை கூட்டாளிகளாக போட முடியுமா? ரூல் படி போடக்கூடாது, போட்டால் தப்பு. பட் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்டில் என்ன சொல்லியிருக்குனாக்கா, போட்டுக்கிடலாம். போட்டோம்னா அந்த கூட்டாண்மையில் ஏற்படக்கூடிய ஆதாயத்தில் மட்டுமே அவர் பங்கு பெறுவதற்கு தகுதியுடையவராக இருப்பார். நஷ்டத்தில் என்ன செய்ய முடியாது, தகுதியுடையவராக நம்ம அவரை நஷ்டத்தை அவர் மேல் சுமத்த முடியாதுன்ற விஷயத்தை சொல்கிறாங்க. He can be a partner. Minor can become as a partner in a partnership provided he is eligible to get only the share in profit, not in loss. இதுதான் விஷயம். A minor can be an agent. Yes. ஏஜெண்ட்டாக அவர் என்ன செய்யலாம், செயல்படுத்தப்படலாம், தப்பு கிடையாது. சொல்கிறது புரியுதுங்களா? பட் he will not be personally liable for any of his acts. அவரை ஏஜெண்ட்டாக போட்டு அதனால் அவருக்கு சிக்கல் எதுவும் ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்க அதுக்கு அந்த இளவர் பொறுப்பாக முடியாது. செக்ஷன் 184 ஆஃப் த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் ரீட்ஸ் ஆஸ் அண்டர். இது சம்மந்தமாக சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு பார்ப்போம். As between the principal and the third persons, any person may become as an agent, but no person who is not of the age of majority and of sound mind can become an agent so as to be responsible to his principal. அவர் தான் அவருடைய முதலாளிக்கு பொறுப்பாகும். நம்ம என்ன செஞ்சிட முடியாது, சொல்ல முடியாது. சிக்கலான விஷயம்தான். சொல்கிறது புரியுதுங்களா? அதான். மைனர் கேன் பி a shareholder of a company. ஷியோர்லி இருக்கலாம். அந்த பார்ட்லி பெய்டு ஷேர்ஸை கையில் வச்சுக்க முடியாது. அவங்க வேணும்னா ஃபுல்லி பெய்டு ஷேர்ஸை என்ன செஞ்சுக்கலாம், கையில் வச்சுக்கலாம். he can be a shareholder. At the same time, a company can refuse to hold the shares by a minor.
அதில் எந்த விதமான சட்ட சிக்கல்களும் இல்லை. ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்கு கம்பெனிக்கும் உரிமை இருக்குது. அதே இதை ஃபுல்லி பெய்டு ஷேர்ஸை மைனர் பேரில் கொடுக்கறதுக்கும் உரிமை இருக்குன்ற விஷயத்தை சொல்கிறாங்க. அடுத்தது, எ மைனர் cannot declared as an insolvent. ஒரு இளவரை தூக்கி நொடித்தவர் என்று நாம் என்ன சொல்ல முடியாது, எப்பொழுதும் கூற முடியாதுன்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. மைனர் cannot be a surety. உத்தரவாதம் அளிப்பவராக, கடன் வாங்குகிற கடனுக்கு சின்ன பையனை போய் சாட்சி கையெழுத்து போடுறா, உத்தரவாத கையெழுத்து போடுன்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அவர்கிட்ட ஒரு 100 கோடிக்கு சொந்தக்காரர் தான். நான் வாங்குறதுக்கு கடன் எவ்வளோ, 1 கோடி தான். பேங்க்கில் போய் இவர் போடுவான்னு சொன்னோம்னாக்கா, அவர் வயசு என்ன, டாக்குமெண்ட் எடுத்து காட்டுங்கன்னாக்கா அவர் என்ன செய்யலை, 18 வயசு பூர்த்தி ஆகலை, இல்லை 21 வயசு பூர்த்தி ஆகலை. இவர் சத்தியமாக கையெழுத்து போட்டார்னாக்கா மேனேஜர் எனக்கு வேலைக்கு ஒல வச்சுருவாங்க. ஸோ ஐம் ஸோ சாரின்னு போயிடுவாங்க. ஸோ எ மைனர் cannot be a surety. அது ஏற்கனவே அதே மாதிரி மைனர்ஸுடைய பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த மைனர் ஏதான அக்ரிமெண்ட்டில் உட்படுத்தப்பட்டிருக்கிறாரு, அதனால் நஷ்டம் ஏற்பட்டிருக்குனாக்க அது எந்த வகையிலையும் பெற்றவர்களை என்ன செய்யாத நஷ்டம் பாதிக்காது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சொல்கிற புரியுதுங்களா? இதுதான் ஜென்ரல். நம்ம போயிட்டு ஒரு சின்ன பையன் போயிட்டு அப்பா அம்மா வந்து பாப்புலரான பர்சன், அந்த சின்ன பையன் அவங்க தெரிஞ்ச கடையில் அப்பா பேரை சொல்லி பிஸ்கெட்டாக வாங்குகிறான். அந்த தகப்பனார் வேணால் பாவம் பார்த்து ஐயோ நம்ம புள்ள வாங்கியிருக்குன்னு கடன் அடைச்சிடுவார். தப்பி ரிவ்யூஸ் பண்ண வச்சுக்கோங்க. அவன் தான் சின்ன பையன் இது யாரை கேட்டீங்க, பொருளை கொடுத்தீங்க, என்கிட்ட கேட்டிங்களான்னு ஒரு கேள்வி கேட்டார்னா அந்த அப்பா அம்மாவை அவங்க குறை சொல்லவே முடியாது. அதுதான் முக்கியமான விஷயம். 14வது பாயிண்டாக சொல்கிறது. அடுத்தது, கான்ட்ராக்ட்ஸ் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் அண்ட் சர்வீசஸ். அதாவது என்ன செய்கிறோம் அப்படின்னாக்க, கான்ட்ராக்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் இஸ் பைண்டிங் ஆன் ஹிம். பைண்ட் பண்ணுது, அவங்கள எலிஜிபிலிட்டி கொடுக்குது. சர்வீசஸ் வந்து பைண்ட் பண்ணலை. அதான் நம்ம பார்க்கணும். சொல்ல போகிறீங்களா? அடுத்தது, ஒரு மைனர் போயிட்டு கோர்ட்டில் கேஸ் போட முடியுமா, அவருடைய மைனாரிட்டியை பேஸ் பண்ணி வச்சு கேட்கலாமான்னா கேட்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறோம். ஸோ தேர் ஆர் 16 ஃபேக்டர்ஸ் ரிகார்டிங் தி பொசிஷன் ஆஃப் மைனர்ஸ் அக்ரிமெண்ட். Let us recapitulate once again. An agreement with a minor is void ab initio. Second one, the rule estoppel does not apply to a minor. Third one, no restitution except in certain cases. A minor's estate is liable for necessaries supplied, and then a minor is generally liable for a tort. Court never orders specific performance of his agreement. His agreement cannot be ratified on his attaining majority. A minor can be a promisee or beneficiary. A minor can be a partner to the benefits of the partnership. A minor can be an agent. A minor can be a shareholder. A minor cannot be declared insolvent. And then a minor cannot be a surety. A contract of apprenticeship is binding on him. A contract of service is not binding. A minor is always allowed to plead minority. இதெல்லாம் தான் இந்த பொசிஷன் ஆஃப் தி மைனர்ஸ் அக்ரிமெண்ட். ஸோ இந்த கான்ட்ராக்சுவல் கெப்பாசிட்டி, அதாவது கெப்பாசிட்டி ஆஃப் த பார்ட்டிஸ் தோஸ் ஹூ ஆர் என்டரிங் இன் டு த கான்ட்ராக்டில் யார் ஃபஸ்ட்டு எலிஜிபிள்னு சொல்லி சொன்னோமோ மைனர்ஸ், அவங்கள பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் சில எக்ஸப்ஷனல் கேசஸ் என்னென்ன இருக்குது மைனர்ஸ் வந்து ஈடுபடலாங்கிறதுக்குன்னு பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பர்சன்ஸ் ஆஃப் அன்சவுண்ட் மைண்டு. நல்ல மனநிலையில் இல்லாதவர்களுக்கும் ஒப்பந்தத்திற்கும் இடைப்பட்ட அந்த தொடர்புகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம லெட் அஸ் see இந்த நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவை பார்த்தவங்க நல்லா இருந்துச்சு பிடிச்சிச்சுனாக்க லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு மத்தியில் ஸ்டூடெண்ட்ஸ்கள் டீச்சர்ஸாக இருந்தீங்கன்னாக்க ஏதோ என்னால் முயற்சி எடுத்துருக்கிறேன், சொல்லித்தர அளவுக்கு புரிகிற மாதிரி பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதை பிழைகள் இருந்தால் பொறுத்து கொண்டு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.